சர்வ ஈஸ்வர பெருமானே, உலகத்துக்கு பேசும் சிவலிங்கமே, அருள்லிங்கமே, ஞானலிங்கமே, ஜோதிலிங்கமே, 12 ஜோதிலிங்கத்துக்கு தந்தையே, பஞ்சபூத ஸ்தலத்திற்கு தலைவரே, இந்த உலகத்துக்கெல்லாம் அருள், ஞானம், பக்தி, ஒழுக்கம், உண்மை, உயர்வு, பெரும் யோக பலன், ஞான பலன், அருள் பலன் அத்தனையும் வாரி வழங்கும் அற்புதமான நவலிங்கேஸ்வரா, உற்சவ சக்தி பத்ரகாளி அம்மனே, பக்கத்தில் இருக்கும் எனக்கு ஒரே குருநாதர் வடலூர் வள்ளல் பெருமான் ஜோதி ராமலிங்கம். அவருக்கு 2 பேர், அவங்க அப்பா வச்ச பேர், அம்மா வச்ச பேர் ராமலிங்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினால் அவருக்கு வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் வேண்டியதனால் வள்ளலார். எல்லாருக்கும் தான தர்மம் பசிப்பினை நீக்கியதனால் வள்ளலார். அப்படி ஒரு உயர்ந்த கர்ணனுக்கு பிறகு கருணை மனம் படைத்தவர் வடலூர் வள்ளல் பெருமான். அதுக்கு அடுத்தது ஞானத்தினுடைய தந்தை. எனக்கு ஞானம் கிடைத்த இடம் சிதம்பரம், எனக்கு யோகம் கிடைத்த இடம் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம். நான் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்கிறேன். ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எல்லா நதிகளிலும் குளித்து விட்டேன், 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசனம் பண்ண விட்டேன். ஹரித்வார், ரிஷிகேசி, வாரணாசி, அலகாபாத். உலகத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கல்கத்தாவிலிருந்து 258 கிலோமீட்டர் கங்காதர் என்ற ஊர் இருக்கு. அங்கிருந்து நானும் என் மனைவியும் ஒரு காரில் பயணித்து, அங்கிருந்து கப்பல் ரெடியாக இருக்கிறது. அங்கிருந்து 28 கிலோமீட்டர் பயணித்து அந்த பக்கத்திலே ஒரு தீவு, அதிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு 10 கிலோமீட்டர் சென்றால், அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் நடந்தால் ஒரு பெருங்கடல், முக்கடல், ஞானக்கடல், அருள் கடல், அன்பு கடல், அத்தனை கடல்களிலும் ஒன்று சேர்ந்திருக்கிற இடம்தான் கங்காதர். கங்கை அம்பாள் அங்கதான் பத்ரகாளி கங்கா நதியை உருவாக்குறாள். ஒரு பெரிய உலகத்தின் அதிசயம். அந்த கடல் தண்ணி எடுத்து குடிச்சேன், தேன் போல இருக்கிறது. 1/2 அடி நவுத்தி குடிச்சேன், ஒரே உப்பு. உலகத்தில் பார்க்க வேண்டிய இடம். அந்த இடத்துல நானும் என் மனைவியும் சென்று சங்கல்பம் செய்து கங்காதர் தீர்த்தத்தையும் காசியினுடைய அருள் சக்தியும் கண்டு மகிழ்ந்தேன். ஆகவே ஒவ்வொருவருக்கும் அருள் வேணும், அன்பு வேணும், பக்தி வேணும், உண்மை வேண்டும், ஒழுக்க வேண்டும். எல்லாருடைய பிரார்த்தனை வெற்றியாக வேண்டும். யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் வேண்டி உங்களுக்கு மகா தீபார்த்தனை படைக்க போறேன். இது பேசும் லிங்கம், அற்புதமான லிங்கம். சிதம்பர நடராஜ பெருமான் ஞான தலைவன், ஞான குரு. இங்கு வந்திருக்கிற பக்த கோடிகள் நல்ல உள்ளங்கள் படைத்தவர்கள், அருள் மனம், தெய்வ மனம், ஞான மனம் கொண்டவர்கள். இப்பொழுது இந்த பூஜையில் நான் உங்களுக்கு தீபார்த்தனை படைக்கிறேன். எல்லோரும் வணங்கிக் கொள்ளுங்கள். ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமானே பொறுத்து. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேர்களுக்கும் உங்கள் பிரார்த்தனை வணங்கிக் கொண்டிருப்பவர்கள், உலகத்தில் வேண்டிக் கொண்டிருப்பவர்கள், இந்திய நாட்டு பக்தர்கள், தமிழ்நாட்டு பக்தர்கள், அனைத்து ஆன்மீக சிவன் அடியார்கள், சிவன் தொண்டர்கள், சிவபக்தர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மகா தீபார்த்தனை சங்கல்பமாகட்டும். எல்லோருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய நமக.